இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் ஸ்பெஷலாக குண்டூர் பிரிஞ்சால் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ஆந்திராவில் ரொம்பவே ஸ்பெஷலு. இதுக்கு கத்திரிக்காவை நாலாக நறுக்கிக்கோங்க. உள்ளே சொத்தெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் நிலக்கடலை ஒரு ஸ்பூனு, அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூனு வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் மல்லி விதை, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துருங்க. நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருங்க. இந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம நல்லா வறுபட்டுருச்சின்னு நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுருங்க. அப்புறம் லைட்டாக வறுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸை போட்டுட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு இதை நல்லா அரைச்சிருங்க பவுடர் மாதிரி. அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரே ஒரு கீறி வச்ச பச்சை மிளகாவை போட்டுட்டு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதை வதங்கிட்டே இருக்கும்போது அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நாலாக வச்சுருக்கேன் கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கத்திரிக்காவை வதக்குங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த கத்திரிக்காய் வதங்கிருச்சுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. இது நம்ம வதங்கிட்டுருக்க நேரத்தில் நம்ம அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா அந்த பொடியை ஒரு 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பவுடராக போட்டிருக்கேன். பவுடராக போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலையே இருக்கட்டுங்க. அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் அது குக் ஆகணும். நல்லா கத்திரிக்காய் வெந்து குழஞ்சி இருக்கிறது நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் நல்லா குக்காக இருக்குது. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. குண்டூர் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாங்க. பாய்.